பாஜக போடும் கணக்கு கூட்டணி லிஸ்டில் நாம் தமிழர் கட்சி. அதிமுகவை மீண்டும் கடுமையாக விமர்சனம் செய்யும் ரூட் எடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். உயிரிழந்த நீட் தேர்வு மாணவர்களுக்கு அதிமுக செலுத்திய அஞ்சலி ஒரு நாடகம் அப்படின்னு சீமான் தெரிவித்திருக்காரு. அதிமுகவினுடைய கண்ணீர் அஞ்சலி போராட்டம் நாடகம் அப்படின்னும், அதிமுகவின் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்துக்கு நான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன், தேர்தல் வரும்போது இந்த மாதிரியான நாடகங்களை பார்க்க தான் வேண்டும் அப்படின்னு சீமான் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை இழுப்பதற்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கிறதா தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு. பாஜகவினுடைய ஒரு லாபி இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வரதா சொல்லப்படுது. சீமான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்ப்பாரா, இல்லை என்ன கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம், அவர் என்ன கொடுத்தா கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக தரப்பில் பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் அதற்கு எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்கப்படவில்லை. அதோட இத்தனை காலம் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை எதிர்த்து அரசியல் எல்லாமே சீமானுக்கு வீணா போகும். அதோட மாற்று அரசியல் அப்படின்னு பேச முடியாத ஒரு நிலை சீமானுக்கு ஏற்படும். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். இத்தனை காலம் சீமான் கட்டி எழுப்பிய கோட்டை உடையும். இதனால சீமான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெருசாக ஆர்வம் காட்டல, அவர் மறுத்துட்டே வராரு. அதிமுக போராட்டத்தை சீமான் விமர்சனம் செய்யறதுக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இப்போ பாஜக என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுக கூட்டணியில் இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட 100 இடங்கள், 100க்கும் மேற்பட்ட இடங்கள் கூட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் பாஜக தரப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 100க்கும் மேற்பட்ட இடங்களை வாங்கிட்டு அதில் சிலதை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க பாஜக முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அதிமுக சில இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி அதை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இது போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்களாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியும் வர வேண்டும். மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்ததற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்படின்னும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்காரு. சீமான் வந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு வலுப்பெறுமா வலுவிழக்குமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சீமான் கிட்ட ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. நாம் தமிழ் கட்சிக்கு 8% வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள் கணிசமாக என்டிஏ கூட்டணிக்கு போகும். பொதுவாக சீமானுக்கு வாக்களிக்கிறவங்க அதிமுக திமுகவிற்கு மாற்று அப்படின்னு கருதுறவங்க, அதோட தேசிய கட்சிகளை விரும்பாத தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க. இதனால் இவங்க அப்படியே பாஜக கூட்டணிக்கு போகிறது சரியாக இருக்காது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இதனால் 8% அப்படியே பாஜக கூட்டணிக்கு போகாத ஒரு நிலை, இல்லை போகும் ஒரு நிலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாறுபட்ட ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. இப்போ சீமானுக்கு வரக்கூடிய இந்த 8 விழுக்காடு வாக்கு அப்படியே பாஜக கூட்டணிக்கு போகுமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதே சமயம் நாம் தமிழ் கட்சி திமுக அதிமுக இரண்டையும் எதிர்த்தாலும் கூட அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இதனால் என்டிஏ கூட்டணி இது ஒரு வகையில் சாதகம் தான். பாஜகவுடைய பிளான் அதிமுக கூட்டணியே உள்கூட்டணி அப்படின்னு கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருக்காங்க. அது அதிமுகவோட கூட்டணியிலேயே ஒரு உள்கூட்டணி அப்படின்னு கொண்டு வரதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதன் மூலமாக எடப்பாடியிடம் பார்த்தீங்கன்னா தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்கள் அப்படிங்கிற கோரிக்கை பாஜக வைக்க வேண்டி இருக்காது. தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில உதிரி கட்சிகள் அப்படின்னு பெரிய தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் அப்படின்னு தொடங்கி இன்னும் சில சிறிய கட்சிகள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி லிஸ்ட்டு அமித்ஷா கையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் தான் நாம் தமிழர் பெயரும் இருக்குது அப்படிங்கிறாங்க அது இந்த விவரம் அறிந்தவர்கள். இவங்களோட நாம் கூட்டணியை உறுதி செய்யணும், அதுக்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம், இவங்க யாரு கூடயும் மோதல் மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணி தொடர்பாக நாங்கள் பார்த்துக்கிறோம், அது வரைக்கும் யாரும் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க, எந்த ஒரு பேச்சும் பேசாதீங்க, யாரையும் பகச்சிக்காதீங்க, ஏன்னா கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. அதை ஒட்டியே காய்களாக நகர்த்தப்பட்டு வருது. ஆனால் பாஜக சொல்கிறாங்க திராவிடம் அதே போன்று தேசிய கட்சிகள் அது சார்ந்து இல்லாமல் வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் கூட்டணியில் சேரணும், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறவங்களோனா நாம் தமிழ் கட்சிக்கு சேருவாங்களே தவிர, திராவிடத்தை தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய சீமான் அதே போன்று தேசியம் பாஜகவின் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராரு, அவங்களோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான். இதில் யார் வியூகம் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.